உலகத்திலே முதல் கோயிலை தான். உலகத்துக்கு இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் எத்தனை சிவாலயம் இருக்கோ அத்தனைக்கும் முதலாக சுவாமிய என்ன நீங்க நினைச்சு பிரார்த்தனை பண்ணீங்களோ அந்த பிரார்த்தனைக்கு பரிகாரங்களே கிடையாது. மற்ற சிவாலயத்தில் பரிகாரம், இந்த ஆலயத்தில் மட்டும் பரிகாரம் கிடையாது. பிரார்த்தனை தான் பரிகாரம். என்ன நினைச்சு பிரார்த்தனை பண்ணீங்களோ அதான் பரிகாரமே. உடனே சாபம் வச்சுற மாதிரி. நவக்கிரகம் கிடையாது. கணீஸ்வரர், சூரியன், சந்திரன் மூணே கிரகம். சிவாலயமான நவக்கிரகங்கள் கண்டிப்பாக இருக்கணும். நவக்கிரகங்கள் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ராவணனை ராமர் சமரம் பண்ணினார். சிவலிங்க பூஜை பண்ணா அவருக்கு பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தியாகும். அந்த தோஷ நிவர்த்தியாருக்காக இந்த நவபாசாரம்னு சொல்கிற மாதிரியா தெய்வட்டம் அது பக்கத்தில் உப்புன்னு அந்த உப்புல ராமரும் சீதாபட்டிமா சேர்ந்து ஒரு விநாயகரை பிரசவம் பண்ணி பூஜை பண்ணிக்கிறாங்க. அந்த விநாயகருக்கு வெயில் உந்த விநாயகர்னு சொல்றது. சூரிய உதயத்திலேருந்து மாலை 4 மணி வரலும் வெயிலே தான் இருப்பார். அதே வெயில் உந்த விநாயகர்னு சொல்றது. தேவி படத்தில் நவக்கிரக பிரசவம் பண்ணி பூஜை பண்ணிக்கிறாங்க. ராமேஸ்வரம் போய் சீதாபட்டி ராவணம் சேர்த்து பிரசவம் பண்ணப்பட்டதை அந்த ராமநாத சாமி சொல்கிறோம். அதுக்கு பின்னால் தான் ஒரு பிரம்மகத்தி தோஷமே நிவர்த்தியாகும். அது பின்னாலே இருந்த சிவாலயங்களில் ஆதி சங்கராச்சாரியார் காலத்தார நவக்கிரமே கிடையாது. அப்படி சொன்னால் இந்த சிவாலயம் ராமாயண காலத்துக்கு உட்பட்ட கோயில். பல லட்சக்கணக்கான அவசரத்துக்கு கோயில் கட்டி அதெல்லாம் நவக்கிரகம் கிடையாது, பரிகாரம் கிடையாது. அதாவது மாணிக்க வாசல் சிவன் ஒருத்தன் இருந்தார். சிவன் ஒருத்தன் இருப்பானையாகில் உத்தரபசுமதான் இருக்கார். மற்ற சிவாலயங்கள்லாம் சிவன் கஷ்டி உறுதியாக இருக்கிறத தவிர சிவனுக்கு சொந்த ஊரில் தான் சொன்னார் மாணிக்க வாசல். சிவனுக்கு சொந்த ஊரில் தான். அதனால்தான் சிவனுக்கு சொந்த ஊராகிய உத்தரகோசமையை பக்தர்கள் மறக்காமல் இருந்தால் நமக்கு எந்த விதமான குறையுமே நம்முடைய வாழ்நாள வராது அப்படின்னு சொல்லி அனைத்து சிவாலயங்களையும் 8:30 மணி 9 மணி இந்த அர்த்தஜான பூஜை நடக்கும். பள்ளியறை பூஜைன்னு சொல்லுவோம். அந்த பள்ளியறை பூஜை சுவாமி அம்பாரை வச்சு பொண்ணு ஊஞ்சல்னு சொல்லி திருவாசகம் பாடுவோம். அந்த பொண்ணு ஊஞ்சல் திருவாசகம் 9 பாடலும் மாணிக்க வாசகர் இந்த ஆலயத்தில் பாடின பாடலத்தான் உலகத்தில் உள்ள சிவாலயத்தில் பூரா அர்த்தஜா பூஜை பாடலமே தவிர வேற பாடல் பாடவே கூடாது. அந்த பாடலை கேட்டுதான் பெரும்பாலும் பக்தர்களுக்கு வர்றாங்க. சீரார் பவளங்காலம் உத்தம்பெயராக யாரும் பொற்பலகை ஏறி வந்து நாராயணனுடைய அரண்மலத்த நாயகிற்கு ஊராக தந்த அவர்கள் உத்தரகோஷம் பண்ணி ஆராகமதின உற்சாரணை பாடி போராடுவர் கர்மளவில் புரோசராமன் 9 பாடல் பாடியிருக்கார். அந்த 9 பாடலை ஏதோ 1 பாடல் 3 பாடல் கம்பா பாடி அந்த பாடலை கேட்டு உத்தரகோஷம் இங்கே இருக்கு வந்துடுறாங்க. அப்படி 9 பாடல் மாணிக்க பாடியிருக்கார். இந்த சிவன் நேச்சுரல் சுயம்பு சுயமா உண்டானவர் மண்டலநாதன் பேர். இந்த ராவணனுடைய மனைவி மண்டலத்துக்கு கல்யாணம் ஆகலை. ஈஸ்வரத்தை பல ஆளுக்கு தவறுக்கா. ஈஸ்வரனுக்கு காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த மண்டலத்துடைய ராவணன் கல்யாணம் பண்ணிக்கிறதாக மாணிக்க வாசகருக்கு திருவாதத்தில் பாடுறார். ஏறு தரு தூள் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் உண்மொழித்த பெருந்துரையை மனைவி பாடியிருக்கார். இந்த ராவணனுடைய மனைவி மண்டலத்துக்கு ராவணேஸ்வரனுக்கும் கல்யாணம் பண்ணி சூரியவர் தான். அதனால் தனக்கு தானே சூட்டி கொண்ட நாமம் மண்டலநாதன். அது தேசம் பண்ணி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நினைக்கிற கரையில் அனைத்தும் மங்களகரமாக நிவர்த்தியாகும். அதுக்கு என்ன காரணம்னா, காசி முதல் ராமேஸ்வரம் வர உலகத்தில் எந்த சிவாலயத்திலையும் சிவபெருமானுக்கு தாளம்பூ சாத்துறது தெரியுமில்ல. இந்த பெருமாவோட சேர்ந்து பெருமா சுற்றி முடிய பார்த்ததா பொய் சொல்லிச்சாலியா, அந்த பொய் சொன்ன சாமி தாளத்தில் அன்னைக்கு சிவனுக்கு சாத்தலாம். அந்த தாளம்பூ எப்படி பரிகாரம் பண்ணாமல் சாமி மூச்சில் பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு சந்ததிகள் தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லது கெட்டதை பண்ணியிருப்பாங்க. பித்ரு சூழ்நிலைகள் இருக்கும். தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா பரிகாரம் பண்ணாமலே சாமி மூச்சில் பாரு. பாருனா உலகம் பார்மேல் சிவபுரம்பூர் கொண்டாடும் மாணிக்க பாடுறாருன்னா உலகத்துக்கே நின்னா சிவன் அப்படின்னு 40 பாடல் மாணிக்க வாசகர் பாடியிருக்காரு. அப்படின்னா என்ன அவற்றை வேண்டுறோமோ, என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ, என்ன நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியங்கள்ல பரிகாரம் பண்ணாமலே ஒரு சாப மோசம் மாதிரியா விஷயத்த வேலை போச்சு. பிரார்த்தனை பண்ணாலே போதும். இந்த ஆலயத்துக்கு முதல் பிள்ளை சதுர்வேத மங்கலம்னு சொல்றது. 4 வேதம் சொல்ற மாதிரியே சுக்வேதம், யதுர்வேதம், யதுர்வேதம், சாமவேதம்னு சொல்றது. இந்த 4 வேதத்தை உள்ளடக்கிய ஆலயம். சுவாமியெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது, மாறி மாறி இருக்கும். மற்ற சிவாலயங்கள்லாம் முறையா இருக்கு, இந்த முறையா இருக்காது, மாறி மாறி இருக்கும். 2வது கோயில் எச்சல கைலாயம், 3வது கோயில் பத்திரிகாபுரம் சேத்திரம், 4வது கோயில் ஆதி சிதம்பரம், 5வது பேர் தான் திருவுத்திர உசமங்க. அதாவது சுவாமி வழியில தந்தைக்கு முருகப்பெருமான் ஓம்ங்கிற பிரண மந்திரத்தை உபதேசம் பண்ணது மாதிரி சிவன் பார்வதிக்கு ஓம்ங்கிற பிரண மந்திரத்தை உபதேசம் பண்ணதுனால பார்வதிக்காக ஏற்பட்ட ஊர் பெயர் திருவுத்திரோசம். திருனா பியூட்டி,
உத்தரம்னா உபதேசம், கோஷம்னா ரகசியம், மஞ்சள்னா பாருங்க. அம்பாளுக்கா என்னோட ஊர் பேர் தான் திருக்குத்திர கோஷம் மஞ்சள், மங்களநாதர் மகேஸ்வரன் அப்படின்னு சுற்றி வந்தீங்கன்னா நடராஜனுக்கு வந்து தனி ஆலயம் சொன்னா உலகத்திலே உத்தரசாமி சிறப்பு தான். மற்ற சிவாலயத்தில் சுவாமி சென்னையில் தான் நடராஜர் பொறுத்தவரை தனி ஆலயமே கிடையாது. தனி ஆலயம் நடராஜர் இந்த கீழே முதலிலேருந்து மேலே பிறப்பா உட்பட ஒரே கல், பச்சை கல், பலவக்கல். கோலம் சொன்னா கூட அவருடைய திருமணி பால் வடிவில் பச்சை தெரியும். இது மேலே கூட உங்களுக்கு சந்தன காப்பு போட்டிருக்கோம். மாணிக்கவாசனுடைய 3000 வருஷம், 3500 வருஷம் சந்தனம் போட்டு பார்த்தாருன்னா அவர் காலத்தில் இருந்தே நடராஜ பெருமான் சந்தன திருமணம் இருக்காரு. ஏன் சந்தனம் சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா பார்வதி பரஞ்சலி முதல் யாக்கவர்கள் 3 பேர் நடராஜன் முதல்ல கண்டனம் சொல்லி அழகிலாடி தேவனுக்காக சிறப்பற்ற பலத்திலாடி அடிமந்தின மணிக்காக பதிலுக்கால் மாறியாடி சென்னைக்கு பக்கத்தில் உள்ள திருவாரூர் கேரளா இருக்கு கூட்டவுத்தனால மரத பெருமான் தென்னந்துக்குள்ளே மறைவுள்ளா இருக்கார், ரகசியமா இருக்கார், ஆதி சிதம்பரம். இதுக்கப்புறம் சிதம்பரம் அது பண்ணப்பட்டது ராவணனுடைய மாமன் மயன்னு சொல்றது. செலவு சொல்றது மலர் இழந்த மரம், அதாவது இழந்த செடின்னு சொல்றது, மரம் சொல்றதே இல்லை, மரம் சொல்றது. அந்த மரத்தை 10 வருஷம் மினிஸ்டர் காலத்தில் ரிசப்ஷன் பண்ணி 3000 வருஷத்துக்கு போர்டு போட்டிருக்காங்க. எங்களுடைய விளையாடப்படி வியாபாரத்துக்கு மரம் ஒரு வரி பட்டுச்சு, ஒரு பச்சை பூக்கு காய்க்குது. அந்த மரத்தடியில் 11 மகான்கள் மாணிக்கவாசலுக்கு அர்த்தமாக சித்திரச்சரம் மகாபாரதம் வியாசமுனிவரை தூய தமிழர் நாகபுசிந்த முனிவர், மானாசுடன், திருமுடி மகர்ஷி, உம்மா, விஷ்ணு, பாமன் சுவாமிகள் அருணைக்காக அதை பண்ணாங்க. ஒரே இடத்துல 1000 லிங்கம். அந்த அடிக்கடி அப்படின்னா 1000 சிவாலயம் சிரமம் என்ன பண்ணணும் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு சிவாலயத்தை தரிசனம் பண்ணியும் நல்லது கிடைக்கும்னு சொன்னால் நாலு ஒன்று சொல்ல மாதிரியா தெரிஞ்சான தமிழர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் 4 வரல ஏதோ ஒரு நாயன்மார்கள் தேவாரமோ திருவாசகமோ பாடல்பட்ட சிரமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கலான ஒரு பெரிய மகான் அவன் சொல்றான். நான் மறை அரங்கில் ஏற்றும் சிறுமணி ஆலவாயில் சிவகுமாரன் என்றார்னா இந்த பண்டிகை திருமொழியில ஏதோ ஒரு திருமொழியை சொல்லி நீ சிவன் சொன்னாலே போதும், நினைக்கிற காரியம் நிவர்த்தி அப்படின்னு சொல்லி பெரிய புராணம் தெரிய சேர்க்கிறார் பாடியிருக்கார். நீங்க மாணிக்கவாசல் பாடியிருக்கார். தரிசனம் பண்ணி ராத்திரி மணிக்கு ஊக்கி விசேஷமான முட்டியா இருக்கணும். எந்த ஸ்தலத்துக்கு போனாலும் ஊக்கி விசேஷமா இருக்கணும், தீர்த்தமும் விசேஷமா இருக்கணும், தலமும் விசேஷமா இருக்கணும். இறந்த மரத்துக்கு முன்னால் தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்துக்கு அக்னி தப்பு சொல்லுவோம். இந்த ஆலயத்துக்குள்ளேயே 5 தீர்த்தம் இருக்கு. 4 தீர்த்தத்துடைய தண்ணி சாப்பிடலாம். அது ஒன்று மட்டும் உப்பு, கடல் தண்ணி மாதிரி இருக்கும் உப்பு. அது என்ன காரணம் அப்படின்னா அந்த தீர்த்த கரையில் மாணிக்கவாசல் இருக்கிறார். உலகத்தில் 2 பிரிவு அறிஞர்கள் மாணிக்கவாசகர் 2 பிரிவு. முதல் பிரிவில் பாண்டியத்தை மந்திரி வாதகுருடையில் சொல்றது. 2வது பிரிவில் ஈஸ்வரர் சொல்லப்பட்ட மாணிக்கவாசகம் சொல்றது. அந்த 2வது பிரிவு மாணிக்கவாசகம் எப்படி இருப்போம், தலையில உப்பாக்கி எழுத நினைக்கிறார். என்ன ஐடியா நினைச்சீங்கன்னா இந்த காலத்தில் நம்ம இந்த ஓடச்சோடி பற்றி சொல்ல மாதிரி ஏற்றி பிரிவுகளும் இந்த மாதிரி 1099 மகிழ்ச்சிகளும் அந்த மாதிரி மாணிக்கவாசலுக்கு உருவாகவும் 1000 பேரும் அந்த மருத்துவரையிலே சிவபெருமாட்டை வேதகளாக கூட படிச்சிருக்காங்க. படிக்கிற காலத்தில் இலங்கையில வந்து மண்டபத்துக்கு சொல்ல மாதிரியா அந்த மண்டபத்தடி சிவபெருமானுடைய தரிசனம் தவறுக்கா இலங்கையில காசு இருக்கா சிவபெருமான் போக இருக்கு. அங்கே ராவணனை வந்துடா சிவபெருமான் மண்டபத்தில் முடியல குழந்தை ஆகினார். இது யாருடைய குழந்தைக்கு ராவணன் நினைக்கிறேன் அவங்களோட சம்பட்ட மொத்தத்தில் ஈஸ்வரர் எடுத்து விட்டு தீர்த்துக்கு அடிந்தார். அவர் 99 வருஷம் சாமி ஏதோ ஆவசியம் விட்டுட்டு தீர்த்தில வந்து அடிக்க மாட்டாங்க. அதாவது அக்னி தப்பு சொல்றாரு. மாணிக்கவாசல் தெரியும் எப்படி வந்து ஒரு நிற்கிறார். பார்வதி பரமேஸ்வரமா காசு விட்டு அந்த மண்டபம் ஈஸ்வரன் கொண்டு தானமாக ஆக்கினாங்க. வந்தவொடனே சுத்திகளை என்னாச்சு நினைக்கிறேன் அக்னி ஐக்கியப்பேட்டா சாமி சொல்றாரு. அவர் என்ன சாமி விமோசனம் ஒரே ஐக்கியப்பாட்டணும் நடக்கிற அவசியம் தேவானே அவளுக்கு நடக்கும் சொல்லி சிவனூர் 1099 மகேஸ்வரிக்கு ஐக்கியமாட்டாங்க. அதான் சகஸ்திரின்னு சொல்லுது. மாணிக்கவாசல் எனக்கு என்ன விமோசனம் அப்படின்னு அவர் நேரத்துக்கு திருவாரூரில் பிறந்து செத்து கிடைச்சி ஆவையார் உள்ள குடும்ப மக்களுடைய ஈஸ்வரத்தை உபயோகித்து ஒரு சிதம்பரத்தில் முந்தி மறு பிறவி அப்புசாமி அது மாணிக்கவாசல் வந்து முதல் சிவத்தை பாடலை. 2000 நாம ஒரு மாணிக்கவாசல் மாணிக்கவாசல் இறைவனை அடையிறதுக்கு என்னென்ன பிறகு வச்சார்கள்ல 2வது பிறகு ராட்சி பாடக்கூடிய மாணிக்கவாசல் புல்லாகி பூடாகி பூவாகி மரமாகி பல்வரிகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மண்ணீராய் பேயாய் கணங்களாய் வளர்ச்சியாய் நீராய் தேவையாய் எல்லாரும் சரி சாப்பிட முக்கியம் எல்லா தரப்பும் பிறந்தைக்கு மேல் வர இல்லையா அது மூல காரணமே 2 மரம். அதுதான் உங்களுக்கு திருவாசகத்துக்கு உருவா ஒரு வாசகத்துக்கு உருவா அந்த லிங்கத்தை என்ன பண்ணீங்கன்னா 1000 சிவாலயங்கள் என்ன பண்ணலாம் கிடைக்கும். இந்த சிவாலயத்தில் பிரதான சுவாமிகளுடைய நேம் பூரா மனத்தான் மங்களநாதர்,
மங்கள விநாயகர், மங்களேஸ்வரி, வரத நடராஜர், மாணிக்கவாசகர் பாடப்பட சேத்திரம் மங்கிட்டுருவோம். தரிசனம் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நினைக்கிறவர்களின் அனைத்தும் பரிகாரம் இல்லாமல் மங்களகரமாக நிகழ்ச்சார். என்ன விசேஷமான கோயில், நினைக்காத கோயிலுக்கு நீங்கள் வர முடியாது. வசிச்சிங்க நல்ல காரணம் பிரார்த்தனை பண்ணால் நினைக்கிறத